வெளிநாட்டவர்கள் வந்து குவிகிற இடங்களுக்குள்ள ஒன்றுதான் நிலாவளி. 70,000 ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு நாள் அறையில போய் நித்திரையை கொள்றதுக்கு 70,000 ரூபா. அந்த 90ஆம் ஆண்டு எங்க போய் காணாம போனவர்? இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியில வசிக்கிற உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசுகளை அனுப்ப விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். www.ssyaal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். சாக்லேட் வகைகள், பூக்கொத்துகள், மரக்கன்றுகள், பழ வகைகள், இலத்திரனியல் பொருட்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை தெரிவு செய்து உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஆர்டர் செய்து 48 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். வங்கி சேவை ஊடாகவும் பேபால் மூலமாகவும் இலகுவாக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முக்கியமான ஒரு விடயம், இலவசமாக உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக பதிவு செய்வதற்கு www.ssyaal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். இலவசமாக மரக்கன்று ஒன்றும் வழங்கப்படும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற நிலாவளி என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன். வெளிநாட்டவர்கள் அதிகமாக இலங்கைக்கு வாரார்கள். இலங்கைக்கு வரும்போது எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போக மாட்டார்கள். ஆனால் வார எல்லாரும் இலங்கையில் இருக்கிற சில முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு போவார்கள். அந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் வந்து குவிகிற இடங்களுக்குள்ள ஒன்றுதான் நிலாவளி. அது தமிழ் இடமா இருக்கின்றதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல இருந்து புல்மோட்டை 39 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதில் இருந்து இந்த பக்கமாக 15 கிலோமீட்டர் பயணம் செய்தால் திருகோணமலை நகரப்பகுதி வருகிறது. எனவே இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல நிலாவளி எங்கே இருக்கின்றதை காட்டுறேன் வாங்கோ. ஈழத்தில் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இது திருகோணமலை நகரப்பகுதியை இதில் இருந்து இந்த புல்மோட்டை வீதியால் வரைக்க இந்த இடத்துல இருக்கிறது தான் நிலாவளி. இப்போ பாருங்க, இது எவ்வளவு சுற்றுலாத்துறைக்கு முக்கியமான இடம்ன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க. இப்படியே எடுத்து பாருங்க, எவ்வளோ விடுதிகள் பாருங்க. இந்த கொஞ்சம் பெரிதாக விடுதிகள் வந்து அதிகமாகவே தெரியுதுங்க. இதுக்குள்ளே ஒரு விடுதியும் இல்லாத மாதிரிலாம் இருக்குது. இப்படி எடுத்து பாருங்க, விடுதி தெரியுது. அந்த அளவுக்கு விடுதிகளால் நிறைந்திருக்குது இந்த இடம். அடுத்தது இந்த காணொளியில் முக்கியமாக ஒரு விடயம் சொல்லணும். இந்த பகுதியில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு இருக்குது. எங்கள் பயணத்தை தொடங்குவோம். திருகோணமலை நகரப்பகுதி நோக்கி போகிற வீதியால் பயணம் செய்கிறோம். இந்த பகுதியை பாருங்க, இதெல்லாம் வெறும் காணிகளாக இருக்குல்ல. நான் உங்களுக்கு இந்த இடங்களை காட்டுறேன். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த இடம் எப்படி இருக்குன்றதை பாருங்க. சரியா? அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்க, இந்த பக்கம் தோட்டங்களும் இருக்குது. பப்பாசி தோட்டம் தெரியுதா? பப்பாசி தோட்டம். நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன். நாங்கள் நேர போகாமல் முதலாவதாக இந்த வீதிக்குள்ளே போக போகிறோம். இடப்பக்கம் என்ன வீதி வீதின்ற பேரை காணையில் இது. இதுக்குள்ளேயும் விடுதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பாருங்க, பப்பாசி தோட்டங்கள் அதிகமாக இருக்குது நிலாவளியில். வீதியினுடைய 2 பக்கமுமே வெறுங்காணிகள். இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வர்றது குறைவுன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே விடுதிகள் குறைவாக இருக்குது. ஆனால் இனி ஒரு 10-15 வருடத்தால் பாருங்க இப்படி இந்த இடம் மாறி போயிருக்குமென்று. இந்த வீதியில் வலப்பக்கம்தான் நிலாவளி என்ற வரைபடத்துக்குள்ளே வருது. நான் கூகுள் வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு தான் சொல்கிறேன். சில வழிகளில் அது மாறுபடலாம். இந்த இடமெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும். சரியா? 10 காடாக இருக்கிற இடங்கள் எல்லாம் 10 கோடி 15 கோடி என்று சொல்கிற அளவுக்கு வந்து நிற்கும். அதில் ஒரு ஐயா வரார். ஐயாவோட கதைப்போம். ஐயா, நிலாவளி அவங்களோட ஊர். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல். உங்களோட பேர்? நிலாவளி தான். நீங்கள் பிறந்த இடமே எங்கே? குச்சவெளி. இங்கே இருக்கிறீங்களா? இப்போ இங்கே ஏழாங்கட்டையில் இருக்குங்க. நிலாவளி இப்போ நீங்கள் ஆரம்ப கால பகுதியில் சின்னபடியெல்லாம் வந்து போயிருப்பீங்க தானே? 40 வருஷம் கூட செய்கிறோம். இது என்ன வீதி? இதுக்கு வீதின்னு அப்படி ஒன்றும் போட இல்லை. இல்லை, நிலாவளி பீச்சு தான் போட்டுருக்கு. சரி. ஏரியா அந்த நிலாவளி பீச். இவ்வளோ நிலாவளி பீச். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூடிக்கொண்டு போகுது இந்த விடுதிகள் எல்லாம். சரி ஐயா, உங்களுக்கு ரமலான் பண்டிகை வாழ்த்துக்கள். முன்கூட்டிய வாழ்த்துக்கள். சரி ஐயா, நன்றி. நல்ல மண்வளம் போல இருக்குது பாருங்க. வாழை தோட்டம், பப்பாசி தோட்டத்தை கண்ட நாங்கள்
அப்படியே போக போக என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இதுக்குள்ளே ஒரு வீதி ஒன்று போகுது, ஆனால் இடப்பக்கம் நிலாவளி தான். அது நல்லா இருக்கிறத பார்ப்போம். சரி, ஓ ஆமாம், சோலை தானே இது. பொதுப்பாதையோ தனியார் பாதையோ தெரியல. இந்த வீதி நல்லா இருந்ததாக தான் வந்தேன் நான். ஓ, சொல்லி வேலை இல்லையா? சரி, இப்படி அங்கால போகுது. நாங்கள் அங்கால போகையில் எல்லாம் பத்தைக்காடாக இருக்குது. அதனால் இடப்பக்கம் போவோம். இதில் வெள்ளப்பக்கம் பாருங்க. இது என்ன நிலாவளி, இதில் எழுதியிருக்கு நிலாவளி பீச் ஹோட்டல் ஆர்கானிக் ஃபார்ம். நல்ல வடிவான வீடு ஒன்று. ஸோ இந்த பாருங்க, இதில் ஒரு விடுதி. எல்லா இடத்தையும் விடுதிகள் தான், தங்கு விடுதிகள் தான். இது அணிலானான்ற ஒரு பெயரில் என்னென்னு தெரியல, விடுதியாக தான் இருக்கும். சரி, இப்படி நேர போவோம். இப்படி நேரவே காட்டுமோ. மேலே பக்கம் ஒரு உறங்க போகுது. சரி, இப்படியே பாருங்க. இதில் வந்து புறாத்தீவுக்கு போகிறதுக்கான படகு சேவை இருக்குது. நாங்கள் உள்ளுக்கு போயிடலாம் போல இருக்குது. இதுதான் நிலாவளி பீச் ஹோட்டல். இதுக்கு அங்கால போகிறதுன்னா உள்ளுக்கு போய் அனுமதி எடுத்து தான் போகணும். நான் இந்த நிலாவளி பீச் ஹோட்டல்ன்ற உரிமையாளர் யாருன்னு தெரியலை. தெரிந்தவர்கள் பதிவு செய்யுங்க. எனக்கு அதில் போய் கேட்டேனாங்க, நிலாவளி பீச் ஹோட்டல் தானே. அப்போ கேட்டேன், ரூம் இருக்கான்னு கேட்டேன். ரூம்னு சொல்லிச்சு, உள்ளுக்கு போங்க, அந்த வரவேற்பு பகுதி ரிசப்ஷனுக்கு போங்கன்னு சொன்னார்கள். அப்போ நான் ஒரு ரூம் என்ன விலைன்னு கேட்க 40,000, குறைஞ்சது 30,000 மாதிரி சொல்லிச்சு. அப்போ நான் அந்த ஐயாவுக்கு சொன்னேன், மந்த்லி சேலரி என்று. அந்த ஐயா சிரிக்கிறாரப்பா. சரியான விலை என்ன? நிலாவளிக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போகிறார்கள் தானே. இங்கே ஆக குறைஞ்சது அறை வாடகை எப்படி இருக்குது, ஆக கூட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 பேர் தங்குறதுக்கான அறை ஒரு பிரபல இணையதளம் ஒன்றில் பார்க்குறேன். $9. இப்போ டாலர் எவ்வளவு போகுது? 280 பார்ப்போம். 280 தர 9, 2520 ரூபா ஆக குறைந்தது. ஆக குறைஞ்சதுக்கு அடுத்ததாக எத்தனை இருக்குது? $9, $9, $10, $12, $14, $14, $14, $16. அதை அப்படியே கூடிக்கொண்டு போகுது. 25, 30 அப்படி இப்படின்னு கூடிக்கொண்டு போகுது. இப்போ ஆக கூடினதை எவ்வளோ ஒன்று பார்ப்போம். 2 பேருக்கு தான் பார்க்குறேன். சரியா, ஒரு படுக்கை அறை $250. $250 தர 280, $70,000 ஒரு நாளைக்கு. ஒரு நாள் அறையில் போய் நித்திரையை கொள்றதுக்கு $70,000. அப்படி ஒரு அறையில் நாங்கள் தங்கணுமா? அதுக்கு அடுத்தபடியாக $180, $160, $124, $122, $119 ஒரு நாளே தங்கி பார்ப்போமா போய்? உண்மையில் நான் அப்படி செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த காசை ஏதாவது பயனுள்ளதாக செய்யலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு நாள் நித்திரை கொள்ளணும் அவ்வளோன்னு தானே. ஆனால் இது எப்படி சொல்லுவாங்க எல்லாம். இப்போ வெளிநாட்டிலேருந்து வெள்ளைக்காரர்கள் வரைக்க அவர்கள் வந்து அந்த ஒரு மனநிலையோடையே வருவார்கள். நாங்கள் காணொளி பதிவு செய்ய வந்து நின்றுட்டு அதுக்கு போய் நிற்கலாமா? இல்லை, $70,000 நான் ஒரு அறையில் தங்க போகிறேன். வாங்க போய் தங்குவோம். இந்த வீதிக்கு போய் வந்துட்டோம். இப்படி நேராக போனாங்க நிலாவளி பீச் ஹோட்டலுக்கு போகுது. இனி நாங்கள் இடப்பக்கம் போவோம். சரியா, இந்த பக்கமாக போவோம். இந்த வீதியினுடைய 2 பக்கமும் வெறும் நிலங்கள் தான். திக்கு திக்கா தோட்டங்கள் இருக்குது, திக்கு திக்கா சில கட்டிடங்கள் இருக்குது. மற்றபடி இந்த இடத்துல மிக நெருக்கமாக இல்லை. விற்பனைக்கெல்லாம் போட்டிருக்கிறார்கள். அப்படியே இடப்பக்கம் பாருங்க, உங்களுக்கு மாஞ்சோலை
தென்னை மரங்கள் அதிகமாக நிற்குது. வடிவாக இருக்குது. சரியா இப்படியே வெள்ளை பக்கம் பாருங்கோ, இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயில் தானே? பிள்ளையார் கோயிலை தாண்டி வந்தால் இதுக்குள்ள ஒரு விடுதி என்ன தெரியல. அப்படியே இந்த பகுதியை பாருங்க, தென்னை மரங்கள் அதிகமாக. எனக்குன்னா காய்க்கிறது குறைவு போல இருக்குது. தென்னை மரம் கவலையில் நிற்குது, இந்த வெயிலுக்கோ தெரியல. சரி அப்படியே பார்த்துக்கொண்டு வாங்க. கொஞ்சம் தூரம் தென்னை மரங்கள் தான். எப்படி இருக்கேன்னு சரி அப்படியே இந்த வீதியை பாருங்க. வீதியில் இடப்பக்கம் இந்த பகுதியில் இருந்து வீடுகளா இல்லைன்னு சொன்னால் விடுதிகளான்னு தெரியல. இதில் இடப்பக்கம் ஒரு வீதி ஒன்று போகுது, வெள்ளப்பக்கம் இதில் கட்டடங்கள். இதில் இடப்பக்கம் போகிற வீதியால் போகும். ஸ்டாப், நோ என்ட்ரி என்று போட்டிருக்கு. இதுக்குள்ளே போயிடானா என்னென்னு தெரியல, போய் பார்ப்போம். பாருங்க வெள்ளப்பக்கம் பப்பாசி தோட்டம். இடப்பக்கம் பப்பாசி தோட்டம். இது கடற்படை முகாமாம், உட்செல்ல தடையன்று போட்டிருக்கு. இப்போ நாங்கள் போயிலாத தானே. இதில் ஒரு இராணுவ பகுதி இருந்திருக்குது, இப்போ இல்லை. சரி அப்படியே நேர பாருங்க. இதுக்குள்ள புனித வேளாங்கண்ணி மாதா ஆலயம் இருக்குது. எனவே கோபாலபுரம் இருக்குது, போய் வருவோம். இதில் வெள்ளை பக்கம் பார்த்துன்னு வாங்க, வீடுகள் இருக்குது. ஆனால் இடப்பக்கத்தில் வீடுகள் இல்லை. பார்த்தீங்களா, இந்த இடத்துல எல்லாம் கட்டடங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இதுதான் கோயில் போல இருக்குன்னு. சரி 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 இதோட திருப்புவோம். என்ன இதுக்குள்ளே கிடைக்கிற ஏன் வந்து காட்டுறேன்னுண்டா, வீடுகள் கொஞ்சம் போக போகத்தான் கூடுது, மற்றபடி குறைவாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வீடுகள் இருக்குது. ஐயாவோட என்னென்னா நாங்கள் ஒரு யூடியூப் சேனல், இப்போ கொஞ்சம் கதைக்கலாமா? உங்களோட பேர்? உங்களோட சொந்த இடம்? இங்கே இதே இடம் இது கோபாலபுரம். இங்கே எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? ஆரம்பத்தில் இப்போ உங்களோட சொந்த இடமே இது தானே? பிறந்து வளர்ந்தது. ஆரம்ப காலத்தோட ஒப்பிடும்போது இங்கே எப்படி இருக்குது? காணிகள் கை மாறி இருக்கா? இடமும் வளர்ச்சி அடைந்திருக்குன்னு. இப்போ இந்த காணிகள் வந்து அதே ஆட்கள் வச்சிருக்கணுமா இல்லை வேறு கஷ்டப்பட்டா விற்று கொள்றாங்க, இல்லாதாக்கள் அவங்க வச்சுக்கொள்றாங்க. ஆரம்ப காலத்தில் இங்கே சிங்கள மக்கள் காணி வச்சிருந்தது, இப்போதான் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டா என்ன செய்கிற சிங்களவர்கள் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி நடந்து கொண்டிருக்கு. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது விற்றுருக்கணுமா? அப்படி நிறைய பேர் அங்கே உள்ளுக்கு பீச் பக்கம் விற்றுட்டு இருக்காங்க. காணி சிங்கள மக்களுக்கு பீச் பக்கம் தான் வீடு கட்டுச்சு. சரிம்மா சரி. சாப்பிட்டீங்களா? ஓ சாப்பிட்டோம். ஓ கடையில் சாப்பிட்டோம். இல்லை நாங்கள் என்னென்னா இந்த நிலாவளியை முழுத்தும் சுற்றி பார்க்கணும். சரி அம்மா, நன்றி. சரி இப்படியே பிரதான வீதிக்கு போய் அடுத்த குறுக்கு வீதிக்கு போவோம். வீதி இந்த இரண்டு பக்கமுமே கட்டடங்கள் கூடிக்கொண்டு போகுது. கூடுதலாக வேலை பக்கம் கட்டடங்கள் குறைவாக இருக்குது. இது கங்கால கடல் நீர் ஏறி இருக்குது. சரி இப்படி நேராக பாருங்க.
அதால் இடப்பக்கம் போவோம். என்ன வீதி? பத்தாங்கட்டை கோபாலபுரம் நிலாவளி. சரி, இதுக்குள்ளே போயிடுவோம். இந்த வீதியிலையும் குறைவு விடுதிகள். நாங்கள் ஏற்கனவே காட்டின வீதியோட இந்த வீதியை அவதானிக்கும் போது இதில் வீடுகள் கூடவா இருக்குது. இதில் தூண் போட்டிருக்கு. எனக்கு ரெண்டாவது முன்பு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது போடப்பட்டதாக இருக்குது. எனக்கு சரியாக தெரியலை. இதில் வேலை பக்கம் பார்க்கணும். இப்படி இடப்பக்கம் பாருங்க, கோபாலபுரம் தமிழ் வித்தியாலயம், நிலாவளி, திருவோணமலை ஒரு பள்ளிக்கூடம். அப்படியே வேலை பக்கம் திரும்பினா சிறுவர் பூங்கா. வெலை பக்கம் வளைஞ்சு வளைஞ்சு போகுது வீதி. இந்த பகுதியில் விடுதிகள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். திக்கு அங்கேயாவது இருக்கோ தெரியல. நாங்கள் அவதானித்து கொண்டு வரும் வரைக்கும் இல்லை. இதோட முடியுது. சரி, பிரதான வீதியில் போயிடுவோம். சரி, பிரதான வீதிக்கு வந்து விட்டேன். இதில் இரண்டு பக்கமே சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இந்த வேலை பக்கம் பாருங்க. இந்த வீதிக்குள்ளாலையா போனாங்க. இந்த வீதிக்குள்ளே போவோம். போய் வந்து பிறகு மற்ற பகுதியை பார்ப்போம். சரி, இந்த வீதியில் இடப்பக்கம் பாருங்க, அறை வாடகை. அப்படியே இந்த பக்கம் அறை வாடகை. இந்த பக்கம் வேலை பக்கம் திரும்பி பாருங்க, அறை வாடகை. எல்லாம் வாடகை வாடகை வாடகைன்னு தான் போட்டிருக்கு. இதில் இடப்பக்கம் ஒழுங்க போதெல்லாம் இதில் இந்த பகுதியில் பாருங்க. கூடுதலாக இங்கே நீர் குறைக்கிற மாதிரி இல்லை. இந்த நீர்ப்பாசன வசதி செய்திருக்கு. சொட்டு நீர்ப்பாசனமோ இல்லையா தூவலோ அந்த மாதிரி தான் செய்திருக்கு நான் அவதானித்த வரைக்கும். இது வந்து பூசணி தோட்டம் இல்லை. திரும்புவோமா திரும்புவோமா. வெயிலுக்கு பைக் கூலரை வேலை செய்ய தொடங்கிது. அந்த அளவுக்கு கடும் பக்கியப்பா. சாதாரணமாகவே கூலர் வேலை செய்யும். கான்கிரீட் வீதி. வேலை பக்கம் வீதி. இந்த மாதிரி நிறைய குறுக்கு வீதிகள் போய்க்கணும். இதுக்குள்ள ஒரு கோயில், ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. இது நேராக போவோம். அதுக்கு முதல் இடப்பக்கம் இதுக்குள்ளே போயிடுவோம். நான் நினைச்சேன் பூசணி அந்த மாதிரியான தோட்டங்கள்லாம் இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா வெங்காயம் குட்டியில் வச்சுருக்கு. எதுவுமே தூவல் நீர்ப்பாசனம் தான் போட்டிருக்கு. இதில் புகையிலை தோட்டம். தோட்டங்களும் அதிகமாக தான் இருக்குது. வெறுமனவே சுற்றுலாத்துறை சார்ந்த இடம் மட்டும் இல்லை. இங்கே நிறைய பயிர்கள் செய்கிறார்கள். அதில் என்ன கட்டிடம் கட்டிடம் தெரியல.
கோபாலபுரம் பலநோக்கு மண்டபம். இந்த இடமா நீங்கள் கதைக்கலாமா? யூடியூப் சேனல் ஒன்று கதைக்கலாமா? நீங்கள் கிராம சேவகரா? ஆ ஆ சரி சரி ஆ சரி ஆ நேரத்தில் கண்ணியமாக இருக்கிறீங்க. உங்களோட பெயர்? உங்களோட பிறந்த இடம் இதுதானா? ஆ சரி. அதில் அந்த பெரிய ஒரு கட்டடம் இருக்குல்ல, அது என்ன? அது பின்னுக்கு அப்படின்னு அது என்ன இதில் இருந்ததா? வெள்ளைக்காரர்கள் கட்டடமா? ஆ எப்படி போகுது உங்களோட வாழ்க்கை? நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து உங்களோட ஊரை சுற்றி பார்க்க வந்தாங்க. இப்போ ஆரம்பத்தோடு ஒப்பிடும்போது எப்படி இருக்கு உங்களோட இடம்? முன்னேற்றமா வளர்ச்சியா என்ன மாதிரி? முதலை விட இப்போ பரவாயில்லை. 90ஆம் ஆண்டு வன்செயலுக்குள்ள சரியாக பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் சுனாமி துண்டுகளையும் இனி இல்லைன்ற பாதிப்பு. எங்களை கணவரை 90ஆம் ஆண்டு தான் நாங்கள் பிடிச்சி கொண்டு போனது. அந்த 90ஆம் ஆண்டு எங்கே போய் காணாம போனது? 90ஆம் ஆண்டு நாங்கள் இந்த முகாமில் ஸ்கூல் அதில் என்ன பேர் அதுக்கு? கோபாலபுரம். அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தீங்களா? அரசின தமிழ் வித்தியாலயம். அங்கே இருந்த நீங்கள்? அங்கே எவ்வளோ பேர் இருந்த நீங்கள்? 400 பேருக்கு மேலே இருந்தாங்க. அதிகம் இருந்தாங்க. அது சொந்த ஊர்லேயே ஆகாது? ரெண்டாக பிரிச்சிருந்தேன். பள்ளிவாசலில் கரைவாசி பேர், அரைவாசி பேர் கோபாலபுரம் ஸ்கூலில் இருந்தாங்க. அது 90ஆம் ஆண்டா? 90ஆம் ஆண்டு. 90ஆம் ஆண்டு சரியான பாதிப்பு. கொண்டு போன ஆட்களே எப்படியும் 10-15 பேருக்கிட்ட இங்கே மற்ற நிலாவளி சேச்சடியில் 15 பேரு கூட. நீங்கள் சொல்கிறது அந்த போய் இருக்க அங்கே இருந்து பிடிச்சு கொண்டு போனது? ரவுண்டப் பண்ணி கொண்டு போனோம். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே குடிப்பட்டாக்கள் அவ்வளோ பேருக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இந்த 90ஆம் ஆண்டு நீங்கள் இங்கே போனீங்க தானே, சொந்த ஊர்லேயே அகதியாக்கப்பட்ட நீங்கள். அங்கே இருந்து அதுக்கு பிறகு எத்தனையாம் ஆண்டு இங்கே விட்டது? எல்லாம் ஒரு சிறுமா 90ஆம் ஆண்டு போயிருந்த நாங்கள் திரும்பி நாங்கள் வீடு திரும்பினது 92ஆம் ஆண்டு. அங்கே அவ்வளோ காலம் அங்கே இருந்தது? அதுவரை அங்கே இருந்த நாங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருந்ததா? 90ஆம் ஆண்டு பரவாசி பிடிபட்ட பயம். இப்போ இளந்தாரி பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாம் இந்தியா போயிட்டாங்க. இதுவும் நிலாவளிக்குள்ளே தானே வருது? இது கோபாலபுரம். கோபாலபுரம் முகவரி என்னென்று எழுதுவீங்க? கோபாலபுரம் நிலாவளி. நிலாவளிக்குள்ளே இருக்கிற ஒரு இடம் தான் இந்த. சரி சரி. ஆனால் இந்த இடத்துல இந்த விடுதிகள் குறைவில்லை? விடுதிகள் இங்கே குறைவு, ஆனால் இல்லையாண்டில குறைவு என்ன? சரி அம்மா. அந்த கட்டடம் என்னென்ன? இவனும் ஒரு பொறுப்பு தான் இங்கே. அது என்னன்னே தெரியாதா? அது வந்தப்ப டவர்னு சொன்னா இது வந்து ஒரு பிரிட்டிஷ் வெள்ளக்காரன் வந்து கம்யூனிகேஷன் டவர் இருந்துருக்கு. சரி சரி. அதுக்குள்ள இன்ஜின் உள்ள வந்து ஃபுல்லா இன்ஜின் வச்சு கரண்ட் கொடுத்துருக்காங்க போடுது. கரண்ட் இதை யூஸ் பண்ணிட்டாங்க போடுது. இதுல எல்லாம் சுற்றி டவர் இருந்தது, பெரிய டவர். இங்காலையா? அதெல்லாம் இருக்குது அந்த கட்டடம் எல்லாம். அதுக்கு போயிடலாதா? போகலாம். எதால போகணும்? அதில் போகலாம். சரி, நான் அதில் போய் பார்க்குறோம். பிரித்தானியர்களினுடைய காலப்பகுதியில் இதுக்குள்ள ஒரு கட்டிடம் இருந்திருக்கு. போயிடலாம் அந்த பக்கம். இதில் ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. என்ன கட்டடம் ஒன்று தெரியல. இப்போ இந்த வீதியால் நேராக போய் வரும். ஆனால் இந்த அம்மா சொல்ல அவ்வளோ இதாக இருக்கு. என்ன அந்த காலத்தில் இனிமே பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான ஒரு உறுதியான முடிவில்லை. இதில் மரவள்ளி என்ன? மரவள்ளியா? மரவள்ளி தான். அடுத்தது சோளம். இது மரவள்ளி. இதுக்குள்ளே இருக்கிறது முருகன் கோயில். உங்களுக்கு போக இயலாது. இதில் எழுதியிருக்கு பாருங்க, ஸ்ரீ சுந்தர சண்முக வேலவர் ஆலயம் கோபாலபுரம். அளவான சின்ன ஒரு கோயில். சரி, நாங்கள் இனி திரும்புவோம். சரி, இனி இல்லை இடப்பக்கம் போவோம். போயலாமே, அது ஒரு பாதை இல்லை. பார்க்கலாமே இருக்காதா? சரி, இதுக்குள்ளே அந்த கட்டடம் இருக்கு. என்னென்னு பார்ப்போம். என்ன
இது இப்போ தனியார் காணியாக இருக்கா? கிராம காணியாக இருக்கா? இதில் என்ன இருக்குது? நிலாவளி பலநோக்கு கூட்டுறவு சங்கம். இது சங்கமாக்கும். வாங்க வா. இதான் அந்த கட்டுறேன். என்ன இது கிணறா? இது ஆரம்ப காலத்துல இந்த கிணறு தான். ஆரம்ப காலத்துலேருந்து இந்த அவங்க நான் நினைக்கிறேன் இந்த பிரிட்டிஷ்கார் அவங்க பாவிக்கிறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது ஊரில் இருக்கிறவங்களுக்கு வடிவாக என்னன்னு தெரியாது. என்ன இதில் இதான் வந்து தொலைத்தொடர்பு மாதிரியான ஒரு வடி. நிறைய எனக்கு அப்படி தான் நான் தெரியுது. எனக்கு முழுமையாக தெரியாது. தொலைத்தொடர்பு ஒரு இன்ஜின் லேத் ரூம் மாதிரி தான் இருக்குது இன்ஜின். நான் இன்ஜின் உள்ளுக்கு வாங்க. சரி சரி. ஐயோ இது எடுக்க போகிறீங்கன்னு பொது தேவைக்காக. இப்படி எங்கே பாருங்க. இது பழைய கால ஆட்களை வச்சு இங்கே பாருங்க அவ்வளோ நூலமாக இருக்கு. என்ன ஐயோ அடிச்சு போடும் போவேண்ணா. அது அங்கே இல்லாம பவ்வாலண்ணா அத்தி எனக்கு பயமாகறாங்க. என்னண்ணா இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய இதாக இருக்குன்னு. அப்படி திரும்பி பாருங்க வௌவால் பலதாக்கி போடுறது என்ன இடத்தையே. ஒரு கைத்தொழிற்சாலமாக ஏதாவது ஒன்று அமைக்கத்தான் போட்டு கொண்டிருக்கிறோம். சரி சரி. இப்போ இது வந்து அரசாங்கத்துக்கு கீழே இருக்கா? இப்போ இதா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. சேலத்தில் கட்டுப்பாட்டு தான் இருக்குது. சரி சரி சரி. எங்களோட கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு தான் இது இதை பயன்படுற இடக்கூடியமாக இருக்கும். ஒரு இன்ஜின் தான் இதுக்குள்ளே வச்சு இதை ஒரு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வச்சு இந்த தொலைத்தொடர்புக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க இரவு வந்தால் பேய் விட மாதிரி இருக்கு. நான் பகல் வரவே எனக்கு பயமாக இருக்கு. என்ன ரூம் அது அடிச்சு போன போதீங்க. இல்லை என்னென்ன யோசிச்சு நான் இது திரும்பி வாங்க. தனி ரூம் உண்டு. இது பழைய இன்ஜின் ரூம் ஆங்கிலேயர்கள் இன்ஜின் ரூம் தான். அதான் நான் சொன்னேன். சரி சரி. மேலே வெறும் மொட்டை மாடியாக இருக்கா? இது உறுதியாக தெரியுமா? இன்ஜின் ரூம் தான். இதை மாதிரி இது ஒரு கட்டடம் இருக்குல்ல, டவரில் கட்டடம் அந்த ரோட்ல இருக்குது ரெண்டு. அதில் ஒன்று அந்த பலவுக்குள்ளே இருக்குது. சுற்றி இருக்குது காணிகள் எல்லாம் தள்ளி தள்ளி இருக்குது. அதில் ஒரு இது ஒன்று இருக்குது. அதையும் காட்டுவாங்க. அதில் என்ன பண்ணலாம் அப்போ சொல்லுவாங்க. அந்த டவர்கள்லேருந்து அண்டனா கம்பியல் மாதிரி மேலால போகுமாமா? வளவுகள் பார்த்தீங்கன்னா தெரியும். வளவுகள் இருக்குது. அதில் ஒன்று பெரிய மொத்தமான. இங்கே கூடுதலாக என்ன பயிர்கள் செய்கிறது? எல்லாம் இருக்குது. கத்தரி இருக்குது, வெங்காயம் இருக்குது. மெயின் வந்து வெங்காயம் பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் வெங்காயம் தான். போயில வெங்காயம் கத்திரி ஃபேமஸ். யாழ்ப்பாணத்து இங்கே இருந்தால் கத்திரிக்காய் வரையும் யாழ்ப்பாணத்துக்கு மரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு அண்ணா சொன்னவர் தான் கத்திரிக்காய் கொண்டு போகிறாண்டு. இங்கே இருந்து
அவ்வளோ உற்பத்தி ஆகிறது. இப்போ வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் இப்போ இந்த 2-3 வருஷமா அந்த 2-3 வருஷமா ஒரு நோய் வந்து அதில் அழிஞ்சு திரும்பி இந்த வருஷம் உள்ள பரவாயில்ல. இந்த வருஷம் கத்திரி வைக்கல பெருசா. முதல் இருந்ததை விட இப்போ தோட்டங்கள் கூடி இருக்காங்க இல்லை குறைஞ்சிருக்கா? இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. முதல்ல வந்து கூடிய பாகம் தோட்டம் தான். தனியாக தோட்டம் தான் இருக்கு. கடற்கரைக்கு அன்னிச்ச பகுதியிலும் வெங்காயம் தான். எல்லாம் ஃபுல்லாக வெங்காயம் செய்தவங்க. இப்போ இந்த வெங்காயத்தில் குறிப்பிட்ட காலமாக அந்த வெங்காயம் நல்லா வரல. நோய் வந்து அழிஞ்சிட்டு அதால அந்த வெங்காயத்தையே அப்படியே விட்டாங்க. விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலம் தான் கொஞ்சம் வெங்காயம் தான் பயிர் செய்து வந்துருவாங்க. இப்போ பழையபடி கொஞ்சம் வெங்காயம் திரும்ப நல்லா வருது. அதால இப்போ கூடிய பாகம் வெங்காயம் வச்சுக்கலாம். ஆரம்ப காலத்தில் இங்கே வாழ்ந்த மக்கள் தோட்டம் தானா? விவசாயம் தான் பிரதானமாக தோட்டம் தான். எல்லா வளமும் இருக்குது இங்கே. கடல் வளம் இருக்குது, தர வளம் இருக்குது, கலப்பளம் இருக்குது. அதுதானே அந்த கடல் நீர் மாரியார் மனுஷன் ஆற்றுக்கு போவாங்க, தோட்டம் செய்வாங்க. எல்லாம் அதாவது ஒரு தொழில் தட்டுப்பாடு தட்டுப்பாடுறதுல இல்லை, ஏதோ ஒன்று செய்யலாம். தண்ணி கட்டுற மாதிரி இங்கே இல்லையா? இது எல்லாமே இப்படி தானே முந்தைய மாறி தானே. ஆனால் இது பார்த்தீங்களா ஒரு தென்னையும் இருக்குது, ஊடு பயிராகவும் செய்யணும். காணி விலை என்ன மாதிரி போகுது? குறைஞ்சது என்ன விலையில் போகுது? இடத்துக்கிட்ட மாதிரி போகுது. இடத்துக்கிட்ட மாதிரி பீச்சில் ஒரு விலை, சென்டரில் ஒரு விலை, மெயினில் ஒரு விலை. குறைஞ்சது என்ன விலை போகுது? குறைஞ்ச ஒரு 2.5 கிட்ட போகுது போச்சு. அது எந்த இடம்? சென்டர் மெயின் ரோட்டுக்கு. அப்போ கடற்கரையை நோக்கி போகிறோம். இப்போ 4 லட்சம் ரூபாய். நீங்கள் சொல்கிறது கடல் ஒரு 2வது காணிங்கண்டா கடல்ல இருந்து காணி எப்படியும் வந்து அந்த 1வது காணி 2வது காணி 3வது காணிக்குள்ள அந்த விலை போகும். அதிகஞ்சல வர கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் மெயினில் போக கொஞ்சம் குடிப்போம். 10 பேஜ் வந்து வாங்குறோம்னு சொன்னால் 40 லட்சம் ரூபா வரும். 35-40 லட்சம் வரும். 10 பேஜ் காணி வாங்கலாம். 10 பேஜ் ஒரு பிறப்பு 10 பேஜ். அங்கே கூடுதலாக பார்த்து பிறப்பு சொல்கிறாங்க. 10 பேஜ்னு சொன்னால் 40 லட்சம் 40 லட்சம் 35 லட்சம் ரூபா வேணும். கடற்கரையிலேருந்து இப்போ கடற்கரை உரம் இல்லை இல்லை தானே ஒன்றா இருக்குது. ஆனால் இப்போ சராசரி இப்படியான இடத்துல வாங்குறேன்னு சொன்னால் ஒரு 2 லட்சம் 2 லட்சம். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் சிவகுமார். சரி சரி. இங்கே அண்ணலாம் எத்தனை குடும்பம் இருக்குது கோபாலபுரத்தில்? இங்கே 700 குடும்பத்துக்கிட்ட இருக்குது. கோபாலபுரத்தில் மட்டுமா? இப்போ நிலாவளி மொத்தமாண்டா? நிலாவளி மொத்தமாக அங்கிட்டு எனக்கு இப்போ சொல்ல முடியாது. கோபாலபுரத்தில் ஒரு 700 குடும்பத்துக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் அறுத்துட்டாங்களே. இரும்பு பாருங்கள், இரும்பு கடை. இதில் ஒரு தொலைத்தொடர்பு கோபுரம் இருந்திருக்குது. 4 கால் பகுதி தான் இது. இதில் ஒன்று பாருங்க, இதெல்லாம் அறுத்தெடுத்து இருக்குது. அதில் இருக்குது, அதே மாதிரி இதில் இருக்குது. நீங்கள் அதில் பார்க்குறீங்க அந்த சைட்லேயும் இதே மாதிரி பின்பக்கம், அதாவது அந்த கரப்பந்தாட்டம் அந்த பக்கம் மாதிரி இப்படி ஒன்று அதுலேயும் இருந்தது. சரி. இந்த டவர்களை இழுத்து கட்டுறதுக்காக இதில் இப்படி பரவர மாதிரி கான்கிரீட் போட்டு இப்படி கொழுக்கி போட்டு வச்சுக்கலாம். சரி. அது தூரத்தில் இருக்கும். தூரம் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு கோபுரம்ண்டா சுற்றி நிறைய இடத்த இருக்குது. நிறைய இருக்குது. அப்போ அதில் இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே காட்டின அந்த பெரிய ஒரு கட்டிடம் இதுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு அது இன்ஜின் ரூம். அடுத்தது இதே மாதிரி இதில் இருந்து ஒரு 200 மீட்டர் காங்காலையும் ஒன்று இருக்குது. இப்போவுமே இங்கே வெள்ளைக்காரர்களுக்கு காணி நிலங்கள் அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டீங்களா? இப்போ எப்படி இருந்தால் நான் வெளிநாட்டு இப்போ கனடாவில் இருந்த ஒரு வெள்ளை இனத்தை ரெண்டு வையுங்கவன் கருப்பாக தான் இருக்குதுன்னு அப்படி கொஞ்சம் பேச்சுக்காவது வச்சுக்கொள்ளுங்க. உங்களை வச்சு இங்கே வாங்கி நடத்துகிற மாதிரி அப்படி வாங்கிட்டாங்க இருக்குன்னு. அதாவது நாங்கள் இருக்கிற அந்த கல் அளவில் தான் இருக்கு. இப்போ அவ்வளவுதான் இருந்தது. வெட்டி கொண்டே போட்டாங்க போல. அதை காட்டிட்டு நினைக்கிறேன். தெரிஞ்ச அளவு வந்தான் இருக்குது. நான் அதுக்கு முதல்ல இதை கலட்டுப்பட்டிருக்கு. சரி என்ன சரி. நிலாவளியில் இருக்கிற ஒரு பகுதியை உங்களுக்கு காட்டினான். இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். அடுத்த காணொலியில் நிலாவளியினுடைய எஞ்சிய பகுதிகளை உங்களுக்கு காட்டுறேன்.